ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ கிருபை சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சற்று நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபகுக் தீர்க்கதரிசி அழகாய் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் என் பலன் என்றும் அவர் என் கால்களை மான் கால்களை போலாய் மாற்றுகிறார் என்றும் அவர் என்னை உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிறார் என்றும் ஆபகுக் தீர்க்கதரிசி அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்கள் தெரியுமா? 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அசாதாரணமான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவற்றையும் இழந்து போனாலும், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தன்னை விட்டு மறைந்து போனாலும், இம்மைக்குரிய வாழ்வுக்குரிய சகல விதமான வெளிச்சமாக இருக்கக்கூடிய காரியங்களும் என்னை விட்டு மறைந்து போனாலும், நான் எதற்கும் கவலைப்பட போவதில்லை, நான் எதற்கும் வருத்தமடைய போவதில்லை. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். காரணம், கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோமா அல்லது பலனடைகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல நேரங்களும் எல்லா நேரங்களும் ஒன்று போல் இருப்பதில்லை. பல நேரங்களில் சில தோல்விகளை சந்திக்க நேரிடலாம், சில நேரங்களில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடலாம், சில நேரங்களில் சில வருத்தமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம், சில நேரங்களிலே சில பலவீனமான காலங்களை கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கடந்து வரலாம். இப்படி எந்த சூழ்நிலை வந்தாலும், அசாதாரணமான சூழ்நிலைகள் வந்தாலும், நாம் நினைப்பது போல நேரங்களும் காலங்களும் நமக்கு அமையாவிட்டாலும், அந்த சூழ்நிலையிலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் கலங்க மாட்டேன். காரணம், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் அறிக்கையிட முடியும்? அல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது, நம்முடைய வாழ்க்கை பலவீனம் உள்ளது, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரமும் ஒன்று போல் இருந்து விடுவதில்லை. பலவீனங்கள் காணப்பட்டாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பதற்கு அவர் குறைந்து போவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறதுனால நம்முடைய கால்களை எப்படி மாற்றி இருக்கிறாரா? மான் கால்களை போல மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா! பாடுகள் வரும்போது அதற்கு தப்பித்து ஓடும்படிக்காக, உபத்திரவங்கள் வரும்போது அதற்கு தப்பித்து ஓடும்படிக்காக, போராட்டங்கள் வரும்போது அதற்கு தப்பித்து ஓடும்படிக்காக, சோதனைகள் வரும்போது அதற்கு தப்பித்து ஓடும்படிக்காக, ஏன் இன்றைய காலகட்டத்திலே தேசம் எங்கும் காணப்படுகிற இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் அதற்கும் நாம் தப்பித்து ஓடும்படிக்காக கர்த்தர் நமக்கு மான் கால்களை போல கால்களை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எந்த ஆபத்து
ஆபத்துக்களும் நம்மை நேரிடாதபடிக்கு, எந்த ஆபத்துக்களும் நம்மை தொடாதபடிக்கு, எந்த விதமான சூழ்நிலைகளும் நம்மை படுகொலுக்குள் தள்ளிவிடாதபடிக்கு, எல்லாவற்றுக்கும் தப்பித்து ஓடும்படிக்காக கர்த்தர் நம்முடைய கால்களை மான்கால்களை போலாக்கி வைத்திருக்கிற காரணம், கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஆபத்துகளுக்கும் பாடுகளுக்கும் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா அசுத்தங்களுக்கும் தப்பித்து ஓடும்படிக்காக, இந்த உலகத்தில் காணப்படுகிற நம்மை நெருங்கி வருகிற, நம்மை சுற்றி நிற்கிற எல்லா பாவங்களுக்கும் நாம் தப்பித்து ஓடும்படிக்காக, விலகி ஓடும்படிக்காக, இந்த உலகத்தின் சுபாவ பழக்க வழக்கங்களுக்கு நாம் தப்பித்து ஓடும்படிக்காக கர்த்தர் நமக்கு மான்கால்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறதுனால நாம் உயரமான இடங்களிலே கர்த்தர் நம்மை அமர பண்ணுகிறார். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி, கீழா இருக்கிற உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி அல்ல, அதை விட்டு உன்னதமான அனுபவத்தை நோக்கி, ஒரு சிறியவனை எளியவனை ஆண்டவர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்தி வைக்கிறவர், கண்மலையின் மேல் நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி வைக்கிறவர், கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். எப்பொழுதும் கர்த்தர் நம்மை குறித்து உயர்வாகவே பார்க்கிறார். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் உயர்ந்த இடங்களிலேயே அமர பண்ணுகிறார். நாம் தான் சில வேளைகளிலே கீழானவைகளை நோக்கி ஓடுகிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பலனா இருப்பதனால நீங்கள் நானும் உயரமான இடங்களிலே அமர்ந்திருக்கிறோம், வாழ்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருக்கு அருணை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அழகாய் அறிக்கையிடுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர். அடைக்கலம் என்றால் என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே தஞ்சம் அடைகிறது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாதுகாப்பா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நாம் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க அடைக்கலமாக, எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விலகி ஓடி வந்து அடைகிற அடைக்கலமாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் ஆபத்துகளுக்கு, ஒருவன் பழி சுமத்தப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு குற்றம் சுமத்தப்பட்டோ அவன் கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற மாத்திரத்தில் அவன் அதற்கு தப்பி ஓடி அடைக்கல பட்டணம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்துக்குள்ளே அவன் வந்து அடைவானால் அவன் அந்த ஆபத்திற்கு, அந்த மரணத்திற்கு அவன் நீங்களாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என கேட்கிறமே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்மை விழுங்க பார்க்கிற, இந்த உலகத்தில் நம்மை அழிக்க பார்க்கிற எல்லா உபாய தந்திரங்களுக்கும் நீங்கள் நானும் விலகி ஓடி வந்து அடையத்தக்க ஒரு அடைக்கலமாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசானவன் நம்ம எப்பொழுது அழிக்கலாம், எப்பொழுது நம்மை விழுங்கலாம், எப்பொழுது நம்மை குழியிலே விழத் தள்ளலாம் என்று நம்முடைய ஜீவனுக்கு கண்ணி வைத்து காத்திருக்கும் பொழுது அதற்கு எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அடைக்கலமாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அடைக்கலம் என்றால் பாதுகாப்பு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேவனாகிய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வேதம் சொல்லுகிறதை நாம் மறந்து போக கூடாது. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அடைக்கலம் என்று சொன்னால் பாதுகாப்பு மாத்திரமல்ல, நிறைவான நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிடுகிறவர். இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே, தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் பலன் தந்து தாங்குகிறவராய் இருக்கிறார். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று அறிக்கையிடுவோமாக. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பதனால ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அதற்குத்தான் நமக்கு மான்கால்களை கொடுத்திருக்கிறார். எல்லா ஆபத்துகளுக்கும் தப்பித்து ஓடும்படியான பலனை
கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுகூலமான துணையா இருக்கிறார். தேசம் எங்கும் ஆபத்திலே நிறைந்திருக்கிறது, விக்கிரகங்கள் நிறைந்து இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எல்லா ஆபத்திலும் நமக்கு துணையாய் ஒருவர் நம் பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார், நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள தெய்வம் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஆபத்தும் நம்மை விழுங்காதபடிக்கு, எந்த ஆபத்தும் நம்மை அழிக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருக்கிறார். தேவன் நம்முடைய பலனாய் இருக்கிறார். இன்னும் வாசிப்போமானால் சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவர்களுடைய பலன், கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரை தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கேயும் அந்த வார்த்தை அழுத்தம் திருத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே காரியத்தை நான் இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார், நம்மை அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி அப்படி அபிஷேகத்தினால் நிரப்பி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அதனுடைய 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஜனமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கர்த்தர் யாரையெல்லாம் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அவருடைய பிள்ளை என்கிற அபிஷேகம், அவருடைய ஊழியக்காரன் என்கிற அபிஷேகம், கர்த்தருடைய ஜனம் என்கிற அபிஷேகம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி யாரையெல்லாம் தம்மோடு தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து வைத்திருக்கிறாரோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுக்கிறாராம். அல்லேலூயா. அநேக நேரத்துல நம்முடைய பலவீனங்களை நினைத்து கவலைப்படுகிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து கவலைப்படுகிறோம், நம்முடைய போராட்டங்களை நினைத்து கவலைப்படுகிறோம், நம்முடைய உபத்திரவங்களை நினைத்து கவலைப்படுகிறோம். கவலைப்படாதவர்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறோமோ, அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பலன் இருக்கிறது, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவனுக்குள்ளே தேவ பலனும் இருக்கிறது. அதை தான் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் பலன் கொடுக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் எதை கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார். இழந்து போன சமாதானத்தை திரும்பி கொடுக்கிறார். குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்களை நினைத்து சமாதானம் இழந்து போய் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவர். கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருக்கிறபடினாலே தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, தேவ சமாதானம் நம்மை நிரப்புகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட ஏதோ ஒரு காரியங்களை நினைத்து, ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நினைத்து உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ, நொந்து போன உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார்த்தை உங்களுக்குத்தான் வருகிறது. கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர். நம்மை ஆசீர்வதிப்பதை விரும்புகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறதையே அவர் பிரியமாக வைத்திருக்கிறவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பலன் இருந்தால் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறதா இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பலத்தை நீங்கள் நானும் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய பலத்தை நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பலத்தை நீங்கள் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இப்படிப்பட்ட பலத்தை நமக்குள்ளே வைத்திருந்தாலும் இன்னும் அநேக நேரங்களிலே கலங்கி கொண்டுதானே இருக்கிறோம், இன்னும் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய்த்தானே இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலனை பெற்றுக் கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய பலனை சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது, நீங்கள் நானும் அசாதாரணமானவர்களாய் மாறி அசாதாரணமான எல்லா சூழ்நிலைகளையும் சாதாரணமாக்கி போடுகிறோம். அல்லேலூயா,
அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அழகாய் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனம், எழும்பு எழும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழுப்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தையும் வதைத்ததும் நீதான் அல்லவோ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது, எழும்பு எழும்பு பலன் கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருக்கிறது. நாம் இன்னும் உணராதபடிக்கு கீழே விழுந்து கிடக்கிறோம், இன்னும் உணராதபடிக்கு சோர்ந்து போய் கிடக்கிறோம், இன்னும் உணராதபடிக்கு நம்மை குறைவுள்ளவர்கள் என்று எண்ணி நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய பலனை உணராதபடிக்கு ஏதோ அமிழ்ந்து போய் கிடந்து கொண்டிருக்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு உரைக்கப்படுகிறது. நீ எழும்பு, நீ எழும்பு, எழுப்பி பலனை பெற்றுக்கொள். அல்லேலூயா. நீ இன்னும் உன்னை அங்கலாய்த்துக் கொண்டு இருந்தது போதும், நீ எழும்பு. நீ இன்னும் உன்னை குறைவாக நினைத்துக் கொண்டு சோர்ந்து போய் கிடக்கிறது போதும், நீ எழும்பு. நீ இன்னும் அழுது கொண்டு இருக்கிறது போதும், நீ எழும்பு. நீ இன்னும் உன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறது போதும், நீ எழும்பு. இன்னும் என்னால் முடியவில்லையே, இதை செய்ய முடியவில்லையே, பலனற்றவனாய் கிடைக்கிறேன், பலனற்றவனாய் கிடைக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது போதும், நீ எழும்பு. எழுப்பி அந்த பலனை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் தானே, கர்த்தர் உனக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார் தானே, கர்த்தர் உனக்குள்ள இருந்தார், உனக்குள்ள தேவ பலன் இருக்கிறது. நீ எழுப்பு. எழுப்பினால்தான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நீ எழுப்பினால்தான் அந்த பலனை உனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள முடியும். நீ எழுப்பினால்தான் அந்த பலனை பெற்றுக்கொண்டு நீயும் பலனாய் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள். கர்த்தரின் புயமே என்று அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? கர்த்தரின் புயமே. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை சாதாரணமா நினைக்கிறதுனால தான் அநேக நேரத்தில் சோர்ந்து போய் கிடக்கிறோம். எலியா சூரச்செடியின் கீழே சோர்ந்து போய் கிடக்கும் பொழுது அவனை தட்டி எழுப்பி கனரடைகளை கொடுத்து அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? நீ எழும்பு, நீ புறப்படு, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் அவ்வளவுதான், முடிந்து போனது, அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய சூழ்நிலைகள் அவ்வளவுதான், இனி என்னால் எழும்ப முடியாது என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் படுத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏன் சோர்ந்து போய் படுத்துக் கொண்டிருக்கிறார்? ஏன் சோர்ந்து போய் கிடக்கிறார்? கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருக்கிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. நீ இன்னும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. நீ இன்னும் கர்த்தருக்காக சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. உன்னுடைய வியாதியை நினைத்து நீ கலங்குகிறாயா? உன்னுடைய தேவைகளை நினைத்து நீ சோர்ந்து போகிறாயா? உன்னுடைய உபத்திரவங்களை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பாடுகளை நினைத்து நீ சோர்ந்து போகிறாயா? உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை நினைத்து நீ சோர்ந்து போய் படுத்துக் கொண்டிருக்கிறாயா? நீ இவைகளை எல்லாவற்றையும் பார்ப்பதை விட்டுவிட்டு உனக்குள் இருக்கிற கர்த்தரை நோக்கி பார், நீ எழுப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் எழுப்ப வேண்டிய ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். நீ எழுப்பி கர்த்தருடைய வல்லமையை தரித்துக்கொள். நீ எழுப்பி கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள். ஆண்டவர் சொல்கிறார், நீதான் கர்த்தருடைய புயம், புயம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் சாதாரணமான அளவில் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய புயமா இருக்கிற புயம் என்னன்னா நம்முடைய ஷோல்டர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தலையில் சுமக்க கூட முடியாத சில பாரங்களை நம்முடைய தோள்களினாலே சுமக்க முடியும். இடுப்பிலே சுமக்க கூட முடியாத சில பாரங்களை நம்முடைய தோள்களின் மேலே சுமக்க முடியும். நம்முடைய சரீரத்தின் எந்த ஒரு பாகங்களும் சுமக்க முடியாத ஒரு பாரங்களை நம்முடைய தோள்கள் சுமக்க முடியும். நம்முடைய சரீரத்தில் மிகவும் உறுதியான ஒரு பகுதிகளிலே நம்முடைய புயமும் ஒன்று. அதனாலதான் புஜபல பராக்கிரமசாலின்னு சிலரை சொல்லுவாங்க, புயபல பராக்கிரமசாலின்னு ஒரு சிலர் குறிப்பிடுவாங்க. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய புஜபல பராக்கிரமசாலி நீதான் அப்படிங்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. எப்படி கர்த்தர் கிதியோனை பார்த்து பலத்த பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்தாரோ, மகனே மகனே, கர்த்தர் உன்னையும் அப்படித்தான் அழைக்கிறார். நீதான் கர்த்தருடைய புயம், நீதான் கர்த்தருடைய அந்த பலனாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பலனை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைத்தார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனை எல்லாரும் கோழைன்னு நினைப்பாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையிலே அவன் கோழை என்று சொல்லிவிட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கும்படிக்காக அவன் ஒளிந்து போரடித்த சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அதை பார்க்கிற விஷயம் என்ன? அநேக வெளியே வருவதற்கு பயந்து, மீதியானியருக்கு பயந்து, வெளியே போனா உயிரே போயிடும், அதுக்கு பேசாம போரடிக்காம, கோதுமை இல்லாம, கட்சி இல்லாம, பட்டினி கிடந்தாலும் வீட்டுக்குள்ள இருப்போமே என்று நினைத்து ஒளிந்து வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது கிதியோன் மாத்திரம் வித்தியாசமாய் சிந்திக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்து பட்டினி கிடந்து சாவதை காட்டிலும், தானியம் இல்லாமல் சாவதை காட்டிலும், வருமானம் இல்லாமல் சாவதை காட்டிலும், ஒருவேளை பிடிபடட்டும், ஆனா எப்படியாவது கொஞ்சமாச்சும் போரடிச்சு நம்ம களத்தில் இருந்து கொண்டு வருவோம் என்று சொல்லி அவன் ஒளிந்து போய் மீதியாரின் கைக்கு அந்த ஸ்தோத்திர களஞ்சியங்களை தப்புவிக்கும்படியா அவன் போரடிக்க கடந்து செல்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னு அவனுக்குள்ள ஏதோ ஒரு கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா மாட்டிக்கிட கூடாதுன்னு அவன் ஒளிஞ்சொளிஞ்சு பார்க்கிறான். கர்த்தர் அந்த செயலை தான் பார்க்கிறார். அதனாலதான் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, பலத்த பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அது மாத்திரமா சொன்னா, இந்த மீதியானியரின் கைக்கு உன்னை கொண்டுதான் ரட்சிப்பை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். இதைத்தான் நான் இன்றைக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, நம்முடைய சூழ்நிலைகள் முடிந்தது, எல்லாமே தகர்ந்து போனது என்று சொல்லி நீ விழுந்து கிடக்காமல், கர்த்தரின் புயமே நீ எழும்பு, உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். காரணம், கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களை மன்னையும் சாதாரணமானவர்களாய் கர்த்தர் பார்க்கிற, கர்த்தரின் புயமாய் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எழும்ப சொல்லுகிறார்? முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்புனபடி எழும்பென்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முந்தின நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலே நமக்குள்ள எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு வல்லமையான காரியங்களை நாம் கர்த்தர் மூலமாய் செய்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அந்த விசுவாசம் இப்பொழுது எங்கே? அந்த வல்லமை இப்பொழுது எங்கே? அன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதனால் தானே இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள் நம்மை கொண்டு நடந்தது. ஆனால் இன்றைக்கு நாட்கள் சொல்லும் போது நாம் அதை உணராதவர்களுக்கு சோர்ந்து போய் கிடக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ முந்தின நாட்களிலே எழும்பினது போல எழும்பு. பூர்வ தலைமுறைகளிலே எழும்பினபடி எழும்பு. பூர்வமான தலைமுறைகளிலே எவ்வளவு அதிசயங்களை தம்முடைய ஜனங்களை கொண்டு கர்த்தர் செய்தார், தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் செய்தார், தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் செய்தார். அப்படியே இன்றைக்கும் செய்ய விரும்புகிறார். அந்த பூர்வ தலைமுறைகளிலே கர்த்தர் செய்தது போல நீ எழும்பு என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா சூரச்செடியின் கீழே சோர்ந்து போய் கிடக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நினைத்திருப்பார்? நீதானா ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட விக்கிரக தோப்புகளை வெட்டி வீழ்த்தினது? நீதானா பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தது? நீதானா சவாலிட்டு அக்கினியை வானத்திலிருந்து இறங்கினது? எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். ஒற்றை தனி மனிதனாக இருந்து கொண்டு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை வழிபடுங்கள் என்று சொல்லி அறிக்கையிட்டு அங்கே தனி மனிதனாய் நின்று அவன் போராடி கர்த்தருடைய வல்லமையை இறங்க பண்ணி எவ்வளவு ஆச்சரியமான காரியம் நடந்தது. ஆனா அடுத்த பகுதியில பார்க்கிறோம், அவன் வந்து சூரச்செடியின் கீழே சோர்ந்து போய் கிடக்கிறான். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அனைவருடைய காரியங்கள் இதுதான், அனைவருடைய சூழ்நிலைகள் இதுதான். சென்ற நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு எவ்வளவோ பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். ஆனா அதையெல்லாம் நம்ம நம்பாம, அதையெல்லாம் விசுவாசிக்காம, அற்பமான பிரச்சனைகளுக்காக, அற்பமான சூழ்நிலைகளுக்காக மறுபடியும் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் கிடக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பூர்வ தலைமுறைகளிலே முந்தின நாட்களிலே நீ எழும்பினபடி நீ எழும்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்படி சொல்கிறார்? ராகாபை துண்டித்ததும் வல் சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா? ராகாபை துண்டித்தது, பாகாலின் கிரியைகளை அழித்தது, அக்கிரமத்தின் கிரியைகளை அழித்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அழித்த
வல்லமையுள்ள மனிதன் மனுஷி நீதானே. வலு சர்ப்பத்தை வதைத்தது பிசாசு என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. சர்ப்பத்தின் கிரியைகளை, வலு சர்ப்பத்தின் கிரியைகளை அழித்தது நீதானே, வதைத்தது நீதானே, வேதனைய பண்ணினது நீதானே. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் இருந்து கொண்டு இன்னைக்கு சோர்ந்து போய் கிடக்கிறோமா? எழுந்து என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், மகா ஆழத்தின் தண்ணீராகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது. மகா சமுத்திரத்தின் தண்ணீர்களாகிய, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்குறதும் நீதான் அல்லவா? பூர்வ தலைமுறைகளிலே பார்க்கிறோம் இல்லையா? கடலை பிளந்து வழியை உருவாக்கி நடந்த சந்ததி நாம. அல்லேலூயா, அல்லேலூயா. கடலின் மேலே நடந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நீங்கள் நான். ஆமென், அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடலிலே பாலம் கட்டி நடந்தவர்கள் நாம் அல்ல. எல்லாரும் அதை செய்ய முடியும். பணம் இருந்தா, இன்ஜினியர் இருந்தா, சரியான பிளான் இருந்தா எந்த அரசாங்கமும் செய்ய முடியும், எந்த மனிதனும் செய்ய முடியும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடலின் மேலே பாலம் கட்டி நடந்த சந்ததி அல்ல நீங்கள் நானும். கடலை பிளந்து வெட்டாந்தரையாய் மாற்றி அதன் வழியாய் நடந்த சந்ததி நீங்கள் நானும். கடலின் மேல் நடந்த கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும். கடலின் மேல் நடந்த பேதுருவின் சந்ததி நீங்கள் நானும். மறந்து போயிடக்கூடாது. பூர்வ நாட்களில் நடந்தது போல நீ எழும்பு. இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிற நம்மை கொண்டுதான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். எழும்பு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வல்லமையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறாரே. நம்மை கொண்டு நம்முடைய நாட்களிலே கர்த்தர் செய்திருக்கிறாரே. அவர் செய்த காரியங்களை எல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் தேவையற்ற காரியங்களை எல்லாம் திரும்பி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இன்றைக்கு நீங்கள் நான் இருக்கிற சூழ்நிலைகள் சாதாரணமாய் போய்விடும். இன்னைக்கு அநேகர் ஒரு சின்ன தலைவலி வந்தா போதும், ஐயோ என்னுடைய பாட என்னால தாங்க முடியல, ஆண்டவர் என்ன கைவிட்டாரோ அப்படின்னு புலம்புறாங்க. சில நேரத்தில் ஒரு வயிற்று வலிக்காக புலம்புறாங்க. சில வேளை ஏதோ ஒரு சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளுக்காக புலம்புகிறாங்க. சின்ன சின்ன போராட்டங்களுக்காக புலம்புகிறாங்க. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புகிற தேவ பிள்ளைகளுடைய சந்ததி என்பதை மறந்து விடாதிருங்கள். அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்து வருகிறவர், செய்ய இருக்கிறவர் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய பலனா இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வலு சர்ப்பத்தை வதைத்த சந்ததி, அந்தகார வல்லமைகளை முறியடித்த சந்ததி சோர்ந்து போய் கிடக்கிறாயோ? கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்ளும்படி நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அங்கலாய்த்த அந்த அங்கலாய்ப்பு போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்து போய் நிற்கிற சூழ்நிலைகள் போதும். கலங்கி நிற்கிற அந்த சூழ்நிலைகள் போதும். தவித்து நிற்கிற அந்த சூழ்நிலைகள் போதும். என்னுடைய குடும்பம் அவ்வளவுதானா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவுதானா? என்னுடைய எதிர்காலம் சூன்யமாகி போய்விட்டதோ? என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் சூன்யமாகி போய்விட்டதோ? என்னுடைய ஊழியர்கள் அவ்வளவுதானா? என்னுடைய ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்காக பயன்பட்ட காரியங்கள் அவ்வளவுதானா? யோசிக்க வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம். கர்த்தருடைய கரமாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய புயமா நாம் இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய கரத்தில் எடுத்து நம்மை பயன்படுத்தும் உபயோகிக்கும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சோர்ந்து போய் கிடக்கிறது போதும், நீ விழுந்து போய் கிடக்கிறது போதும், நீ அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் போதும். நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிரா, இனி நீ அழுது கொண்டுதா. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் என்னால் முடியலையே என்று நினைத்து, நான் சோர்ந்து போய்விட்டேன் என்று நினைத்து, கலங்கி இருக்கிறேன் என்று நினைத்து, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று நினைத்து நீ கவலைப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தரின் வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய பலன் உனக்குள்ள இருக்கிறது. நீ கொஞ்சம் கர்த்தருக்காக எழும்பு. நீ இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக எழும்பு. நீ இன்னும் கர்த்தருக்காக கொஞ்சம் உன்னை அர்ப்பணி. நீ எழும்பினா போதும், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ எழும்பினா போதும், கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நீ எழும்பினா போதும், கர்த்தர் உன்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். நீ எழும்பினா போதும், உன்னுடைய குடும்பம் தழைக்க ஆரம்பிக்கும். நீ எழும்பினா போதும், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தழைக்க ஆரம்பிக்கும். நீ எழும்பினா போதும், நீதான் பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். காரணம்,
கர்த்தர் என்னுடைய பலன், சாதனம் அல்ல. மான் கால்களை போல கர்த்தருடைய கால்களை மாற்றி வைத்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் மான் கால்களை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கலாமா? எப்படி எழும்புகிறது? வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எழும்புகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறதா. எப்படி தேவ பிள்ளைகள் அப்போஸ்தலர்கள் 120 பேராக மேல் விட்டறையிலே கர்த்தருக்காய் காத்திருந்து புதுபலன் அடைந்து அவர்கள் அதற்கப்புறம் எழுப்பின அந்த எழுப்புதலை நமக்கு தெரியும், நல்லா தெரியும். எப்படியெல்லாம் சாட்சிகளாய் மாறினார்கள், எப்படியெல்லாம் அதிசயமான காரியங்களை செய்தார்கள், எப்படியெல்லாம் கர்த்தருடைய வல்லமையிடத்தை பயன்படுத்தினார். இன்னைக்கு உலகம் எங்கும் சபைகள் இன்னைக்கு பெருகி இருக்கிறது என்றால் ஆதி அப்போஸ்தலர்கள் முதலாவது பயன்படுத்தப்பட்டதுதானே காரணம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருங்க. தேவ சமூகத்திலே காத்திருங்க. தேவனுக்கு அர்ப்பணித்து காத்திருங்க. அப்படி சமூகத்தில்